விவகாரத்தில் 38 பேர் உயிரிழந்திருக்காங்க சார். அதிமுக இது எப்படி அணுக போகுது? இந்த அரசினுடைய இது இயலாமையை காட்டுது. அந்த இந்த அரசு மக்கள் நலனை பற்றி அக்கறை எடுத்துக்கல. ஏற்கனவே மரக்காணத்தில் 23 உயிரிழந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ள அடுத்த பெருஞ்சாவு. இந்த அரசு திருந்த போகிறதே இல்லை. கள்ளச்சாராயம் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் எதிர்கட்சி தலைவரும் மற்ற நாங்கள்லாம் எல்லா அதிமுக உறுப்பினர்களும் தமிழகத்தில் ஒரு போதை மாநிலமாயிருச்சு. கள்ளச்சாராய சாம்ராஜ்யம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. போலீஸு அரசனுடைய போலீஸோட ஒத்துழைப்போடு இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய கள்ளச்சாராய சந்தையே ஒரு மிக மாபெரும் கள்ளச்சாராய கும்பல் இங்கே இயங்குது. அதில் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு அதிகமாக இருக்குது. ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்போட காவல்துறையுடைய ஒத்துழைப்போட இந்த சட்டவிரோத நடவடிக்கை கும்பல் இங்கே ஒரு இது இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதை உளவுத்துறை சுத்தமாக செயலிழந்து போச்சு. மத்தியில் ஒட்டுமொத்தமாக இந்த அரசுடைய தோல்வியை மக்களுடைய உயிரை இவ்வளவு சாதாரணமாக மதிக்கிறாங்களே, கொஞ்சம் கூட இதை பற்றி அக்கறை இல்லாமல் இங்கே வீண் ஆடம்பரமும். ஆனால் இது திராவிட மாடல் ஆச்சு. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆச்சியா? இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிற கள்ளச்சாராய சாவு இன்னைக்கு இங்கேயுமே இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்க நிர்வாகம் அரசு இந்த மக்களுடைய உயிரை துச்சமாக மதிக்கிற ஒரு அரசு இது. ஆகவே இந்த அரசுக்கு உரிய பாடத்தை மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டுவாங்க. மாவட்ட நிர்வாகம் கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா இதுக்கு தீர்வு கிடைக்கும் நம்புறீங்களா? அது கண்துடைப்பு நடவடிக்கை. இதெல்லாம் இது கண் போன பின்னால சூரிய நமஸ்காரமா? அதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் தடுப்பு நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு திருப்பி இவ்வளவு உயிர்களை காலி பண்ணிட்டு அதுக்கு பின்னால இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தை கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு மக்கள் ஒரு ஏமாற்று நாடகம். இது வருமுன்காப்பு முதல்ல வர்றதுக்கு முன்னாலேயே இந்த நடவடிக்கை எல்லாம் விழிப்பா இருந்து கவனித்திருந்தால் இப்படிப்பட்ட தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இந்த கள்ளச்சாராயத்திற்கு பேக்கெட் சாராயம், ரசாயன சாராயம் போன்ற பெயர்களை எல்லாம் தமிழக அரசு வைப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மொத்தத்தில் ஒரு அந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு அரசு மேல ஒரு பய உணர்ச்சியே கிடையாது. அது அதிகாரிகள் மேலும் இந்த போலீஸ் மேலேயும் அவங்களுக்கு பயம் கிடையாது. இப்படிப்பட்ட நிச்சயமாக எங்கு பார்த்தாலும் மாமூல் வாழ்க்கை. இது அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எல்லாத்தினுடைய வெள்ள கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட பெரும் தவறு நடந்துக்கிட்டே இருக்கு. இனிமேலாவது இந்த அரசு விழிப்புணர்ந்து விழித்தெழுந்து தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து முற்றிலும் இந்த இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். இது தொடர்பாக அதிமுக ஆளுநர் சந்தித்து முறையிட வாய்ப்பு இருக்கா? அது தலைமை அதிமுக பொறுத்தவரை பொதுச் செயலாளர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கூட நேரடியாக போயிருக்கிறாரு. இது சம்பந்தமாக இன்னும் மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்லும் பல முறை சொல்லி இந்த அரசு அதை செவிடன் காதில் ஊதி சங்க போல இதை கவனிக்கவே இல்லை. இதை நிச்சயமாக இது மன்னிக்க முடியாத குற்றம். ஆகவே இதனுடைய இந்த கொடுமையான சம்பவத்துக்கு உரிய எதிர்கட்சி தலைவரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் உரிய இங்கே நடவடிக்கை எடுப்பார்கள்.